நான் கூட பயோகணேஷ் லோக்கல் ரவுடியா இருப்பான்னு நினைச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அவன் சாதாரண ஆள் இல்ல, 4 மகாராஷ்டிரா போலீஸ கொன்ன பயங்கரமான டெரரிஸ்ட். சார், இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது. சார், பயோகணேஷ் முதல்ல ஆசிரமத்துக்கு வரும்போது கிழவ வேஷம் போட்டு வந்தான் சார். அப்ப எங்களுக்கு தெரியாது, உண்மையிலேயே அவன் ஒரு ஓல்ட் மேன் தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு நாள் பயோகணேஷும் இவனும் ஆசிரமத்துல பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன் சார். இப்ப நமக்கு இவன் வேணும். இவன் மட்டும் கிடைச்சிட்டானா ஆல்மோஸ்ட் பயோகணேஷ் கொலை கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். சார், சாந்தமூர்த்தி அப்ப வெளியே வந்துருவாருல்ல சார், அந்த ஆசிரமத்தை மறுபடியும் திறந்துடலாம்ல சார்? நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் ரோஜா, ஆனா அதை சாதிக்க நிறைய போராடணும். முக்கியமான விஷயம், அவன் சாக்ஷி கிட்ட மாட்டக்கூடாது. அப்படி மாட்டினானா இவன் நமக்கு உயிரோட கிடைக்க மாட்டான். என்ன சார் சொல்றீங்க? ஆமா ரோஜா, சாக்ஷிக்கு இப்ப எமன் யாரு? இவன் தான். இவன் ஒருத்த மாட்டினா மொத்த கதையும் வெளியே வந்துருன்னு சாக்ஷிக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை தூக்கணும். அதான் நம்ம கண்ணுல விழுந்துட்டான்ல, கையில பிடிக்க ரொம்ப நாள் ஆகாத. கண்டிப்பா நான் அவனை பிடிப்பேன்.